காவிரி நதிநீர் பிரச்சனை என்பது நூற்றாண்டை கடந்த ஒரு பிரச்சனையா இன்றைக்கு வரைக்கும் நீடித்துக் கொண்டிருக்கிறது. 1991 ஒரு இடைக்கால தீர்ப்பை கொடுத்தாங்க. அதுல காவிரியில ஒரு ஆண்டுக்கு 205 டிஎம்சி கர்நாடகம் தமிழ்நாட்டுக்கு தண்ணீரை திறக்கணும்னு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டுக்கு போகும்போது தமிழகத்துக்கான நீரினுடைய அந்த அளவு நம்முடைய பாசன உரிமை என்பது பறிக்கப்படுகிறது அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம மேல்முறையீட்டுக்கு போனோம். 2018 கொடுத்த உச்சநீதிமன்ற தீர்ப்புல தெளிவாக கொடுத்திருக்காங்க. அடுத்த 15 ஆண்டுகளுக்கு இது அமல்ல இருக்கும். காவிரியில வரக்கூடிய தண்ணீரை எந்த ஒரு மாநில அரசாங்கமோ தடுப்பதோ திசை திருப்புவதோ வேறு ஒரு புதிய திட்டங்களை செய்வதோ கூடாது. இன்னைக்கு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அரசாங்கம் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக கர்நாடகத்துல காவிரியில மேகதாட்டுல புதிய அணை கட்டுவதற்கான முயற்சியை தொடர்ந்து பண்றாங்க. கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் இந்த பிரச்சனையை மீண்டும் கிளப்பி யார் தடுத்தாலும் தமிழ்நாடு அரசாங்கம் நாங்கள் அணை கட்டுவதை தடுப்பதற்கு உரிமை இல்லை என்று சொல்லி உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக அவர் செயல்பட்டு இருக்கிறாரு. காவிரி நீர் என்பது தமிழ்நாட்டினுடைய சாகுபடி பாசனத்துக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 22 மாவட்டங்களுடைய குடிநீர் ஆதாரமும் காவிரி நீர் தான். சார், ஜெயா பிளஸ் மேகதாதுவுக்கு சென்று மேகதாதுல புதிய அணை கட்டுவதற்கான பணிகளை பூர்வாங்க பணிகளை தொடங்கி இருக்கிறாங்க. தமிழ்நாடு இன்னும் இந்த விவகாரத்துல மேற்கொண்டு எந்த நடவடிக்கையும் தொடங்கவில்லை. 11 மாவட்டங்கள் இந்த மேகதாது குறிப்பா காவிரியை நம்பி இருக்கக்கூடிய நிலையில ஒரு அணை கட்டி நீரை தடுக்கக்கூடிய வகையில கர்நாடகா செயல்படுறாங்க. ஒருவேளை இந்த மேகதாது கட்டப்பட்டு விட்டால் நம்முடைய மாவட்டங்கள் எப்படி பாதிக்கப்படும்? ஏன்னா நீங்க பாதிக்கப்பட்டவர்ல ஒருவர் அப்படின்ற அடிப்படையில் நான் உங்கள்கிட்ட இந்த கேள்வியை முன்வைக்கிறேன். காவிரி நதிநீர் பிரச்சனை என்பது நூற்றாண்டை கடந்த ஒரு பிரச்சனையா இன்றைக்கு வரைக்கும் நீடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வை உருவாக்கணுங்கிறதுக்கு தான் காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல ஒரு காவிரி நதிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்காக ஒரு நடுவர் மன்றம் தீர்ப்பாயம் அமைக்கப்பட வேண்டும் என்பதற்காக லட்சக்கணக்கான விவசாயிகள் மக்கள் போராட்டங்களை நடத்தி 1990 நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டது. அவ்வாறு அமைக்கப்பட்ட நடுவர் மன்றம் காவிரி பாசனத்தில் இருக்கக்கூடிய 4 மாநிலங்கள்ல கர்நாடகா, தமிழ்நாடு, அதே போல பாண்டிச்சேரி, கேரளா உள்ளிட்ட மாநிலங்கள்ல நீண்ட நெடிய கள ஆய்வுகளை மேற்கொண்டு 1991 ஒரு இடைக்கால தீர்ப்பை கொடுத்தாங்க. அதுல காவிரியில ஒரு ஆண்டுக்கு 205 டிஎம்சி கர்நாடகம் தமிழ்நாட்டுக்கு தண்ணீரை திறக்கணும்னு அதை அன்னைக்கு இருந்த கர்நாடக அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு மிகப்பெரிய வன்முறையை கர்நாடகத்துல தமிழர்களுக்கு எதிராக நடத்தினாங்க. அந்த வரலாறு பூரா ஒரு நீண்ட நெடிய வரலாறு. அதே காவிரி நடுவர் மன்றம் தொடர்ந்து விசாரிச்சு என்ன கர்நாடக அரசாங்கம் 205 டிஎம்சி ஏற்றுக்கொள்ளாத நிலையில மேல்முறையீடு செஞ்சாங்க. நமக்கும் குறைவா இருக்குன்னு நம்ம மேல்முறையீடு செஞ்சு இதையெல்லாம் விசாரிச்ச காவிரி நடுவர் மன்றம் 2007 ஒரு இறுதி தீர்ப்பை கொடுத்தது. அந்த இறுதி தீர்ப்புல ஏற்கனவே அவர்கள் கொடுத்த 205 டிஎம்சி காவிரி நடுவர் மன்றம் 91 கொடுத்ததை குறைத்து ஆண்டுக்கு 192 டிஎம்சி கர்நாடகம் காவிரியில தமிழ்நாட்டுக்கு தண்ணி திறக்கணும்னு ஒரு இறுதி தீர்ப்பை என்பது 2007 கொடுத்தாங்க. அதையும் ஏற்றுக்கொள்ளாத கர்நாடக அரசாங்கம் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டுக்கு போனாங்க. உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டுக்கு போகும்போது தமிழகத்துக்கான நீரினுடைய அந்த அளவு நம்முடைய பாசன உரிமை என்பது பறிக்கப்படுகிறது அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம மேல்முறையீட்டுக்கு போனோம். அதே போல கேரளா, பாண்டிச்சேரி உள்ளிட்ட மாநிலங்கள் அதுக்கு போனாங்க. இந்த வழக்குகளை முழுவதும் விசாரிச்ச உச்சநீதிமன்றம் கடைசியாக 2018 தன்னுடைய இறுதி தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்குது. உச்சநீதிமன்றம் வழங்கப்பட்ட இறுதி தீர்ப்புல என்ன சொல்லுதுன்னா, காவிரி நடுவர் மன்றம் வழங்கின தீர்ப்பு ஆண்டுக்கு 192 டிஎம்சிய 14.75 டிஎம்சியை குறைச்சு உச்சநீதிமன்றம் 2018 ஒரு ஆண்டுக்கு 177.25 டிஎம்சியை கர்நாடகம் தமிழ்நாட்டுக்கு திறக்கணும் அப்படின்னு ஒரு இறுதி உத்தரவை போட்டு இந்த இறுதி உத்தரவு அடுத்த 15 ஆண்டுகளுக்கு அமல்ல இருக்கும். இந்த உத்தரவுக்கு எதிராக இந்த காவிரி நதிநீரை பயன்படுத்தக்கூடிய 4 மாநில அரசாங்கங்கள் வேற எந்த விதமான மேல்முறையீட்டு வழக்குகளுக்கு போகக்கூடாது என்று உத்தரவை தெளிவாக உச்சநீதிமன்றம் 2018 கொடுத்துட்டாங்க. அந்த உத்தரவை செயல்படுத்துவதற்கு காவிரி மேலாண்மை ஆணையம் காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு அமைக்கணும்னு சொல்லி உச்சநீதிமன்றமே டைரக்ஷன் கொடுத்து அன்னைக்கு இருந்த மத்திய அரசாங்கம் இதெல்லாம் அமைச்சிருக்காங்க. நடைமுறையில காவிரி மேலாண்மை ஆணையம், காவிரி நீர் ஒழுங்காற்று குழுலாம் இப்போது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த 2018 கொடுத்த உச்சநீதிமன்ற தீர்ப்புல தெளிவாக கொடுத்திருக்காங்க. அடுத்த 15 ஆண்டுகளுக்கு இது அமல்ல இருக்கும். இந்த உத்தரவை எந்த ஒரு மாநில அரசாங்கமும் மீறக்கூடாது. குறிப்பாக அதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த 15 ஆண்டு காலம் 2033 வரைக்கும் இது அமுல்ல இருக்கும் போது காவிரியில வரக்கூடிய தண்ணீரை
எந்த ஒரு மாநில அரசாங்கமோ தடுப்பதோ திசை திருப்புவதோ வேறு ஒரு புதிய திட்டங்களை செய்வதோ கூடாது. எனி ஸ்கீம் யாருமே அங்க துவங்க கூடாது அப்படின்னு அந்த உத்தரவுல தெளிவாக என்பது கொடுக்கப்பட்டது. அதுல என்ன சொல்றாங்கன்னா, மேல் பாசனத்தில் இருக்கக்கூடிய படுகை மாநிலமா இருக்கக்கூடிய கர்நாடகம், கீழ்பாசன படுகையா இருக்கக்கூடிய தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா உள்ளிட்ட 3 மாநிலங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் எந்த விதமான திட்டங்களையும் செயல்படுத்தக்கூடாது என்பது என்று உச்சநீதிமன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு 2018 தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கிறது, உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் மீறிதான் இன்னைக்கு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அரசாங்கம் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக கர்நாடகத்தில் காவிரியில மேகதாட்டுல புதிய அணை கட்டுவதற்கான முயற்சியை தொடர்ந்து பண்றாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி அரசாங்கம் இருந்தாலும் சரி, இதற்கு முன்பு இருந்த எடியூரப்பா தலைமையில் இருந்த பிஜேபி அரசாங்கமும் இந்த மேகதாட்டுல அணை கட்டுவதற்கான முயற்சியை பண்ணாங்க. எடியூரப்பா முதலமைச்சராக இருக்கும்போது 1000 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கினார். இப்ப சீதாராமையா முதலமைச்சராக இருக்கும்போது கடந்த ஆண்டு நிதி அறிக்கையில 9000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு உடனடியாக 1000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டது. இப்போது கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் இந்த பிரச்சனையை மீண்டும் கிளப்பி, யார் தடுத்தாலும் தமிழ்நாடு அரசாங்கம் நாங்கள் அணை கட்டுவதை தடுப்பதற்கு உரிமை இல்லை என்று சொல்லி உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக அவர் செயல்பட்டு இருக்கிறாரு. மேகதாட்டில் அணை கட்டப்பட்டால் தமிழ்நாட்டினுடைய பாசனம் முற்றிலும் பாலைவனமா மாறும். குறிப்பா காவிரி டெல்டா மாவட்டத்துக்கு பாசனத்துக்கு தண்ணி வராது. இதை காவிரி நீர் என்பது தமிழ்நாட்டினுடைய சாகுபடி பாசனத்துக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 22 மாவட்டங்களுடைய குடிநீர் ஆதாரமும் காவிரி நீர் தான். குறிப்பா சென்னையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு குடிநீரினுடைய ஒரு பகுதியை தீர்ப்பதே வீராண ஏரி. வீராண ஏரியிலிருந்து போகக்கூடிய தண்ணீர் தான். வீராணத்துக்கு எங்கே தண்ணி போகுது? காவிரியிலிருந்து தான் தண்ணி போகுது. இப்ப 22 மாவட்டங்கள்ல கூட்டு குடிநீர் திட்டங்கள் காவிரி கொள்ளிடத்திலிருந்து அமுல்படுத்தப்பட்டுகிட்டு இருக்கு. இந்த மேகதாட்டுல அணை கட்டி 67 டிஎம்சி கொள்ளளவு தடுக்கக்கூடிய அளவில் அந்த அணை கட்டப்பட்டால் தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் நஞ்சம் வரக்கூடிய உபரியாக வரக்கூடிய தண்ணீரும் வராது. அது கடுமையாக தமிழக விவசாயிகள், குறிப்பா காவிரி டெல்டா விவசாயிகள் கடுமையான பாதிப்பை சந்திப்பார்கள். கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பாக 23 லட்சம் ஏக்கர்ல சாகுபடி பண்ணிட்டு இருந்த தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்கள்ல இந்த நதிநீர் பிரச்சனை சிக்கலாகி நமக்கு உரிய உரிமை தண்ணீர், நம்மளுடைய பாசன உரிமை மறுக்கப்பட்டு அதுக்கான அளவீடு கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்பட்டு இறுதியாக 177.25 டிஎம்சி வந்ததுக்கு பிறகு நம்முடைய சாகுபடி பரப்பே இப்ப 14 லட்சம் ஏக்கரா குறைந்து போயிருக்கு. இந்த நிலையில கர்நாடக அரசாங்கம் மேகதாட்டுல அணை கட்டினாங்கன்னா இந்த பாசனமும் இல்லாம போகும். இந்த 14 லட்சம் ஏக்கரும் இல்ல, குறுவை, சம்பா, தாளடிங்கிற அந்த ஏற்பாடே இல்லாம ஒரு போகத்துக்கே இன்னைக்கு நம்ம ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாகும். ஒரு கடுமையான பாதிப்பை தமிழ்நாடு சந்திக்கும். எனவே கர்நாடக அரசாங்கம் அவங்க சொல்லக்கூடிய இந்த காரணங்கள், பெங்களூருக்கு நான் குடி தண்ணீர் கொண்டு போறதுக்காக தான் கட்டுறேன்னு டி.கே. சிவகுமார் சொல்றாரு, அது உண்மைக்கு புறம்பானது. ஏற்கனவே காவிரி நடுவர் மன்றம் வழங்கிய தீர்ப்பு 2007 இறுதி தீர்ப்புல அதை எதிர்த்து முறையீடு பண்ணும் போது உச்சநீதிமன்றம் என்ன உத்தரவுல சொல்லியிருக்குன்னா, காவிரி நடுவர் மன்றம் சில தமிழகத்தில் இருக்கக்கூடிய நீர் ஆதாரங்களை சிலதை கணக்கில் எடுத்துக்கல. காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல நிலத்தடி நீர் இருக்குது, இங்க அது இல்ல. கர்நாடகத்துல குடிநீர் தேவைக்காக கேட்கிறாங்க. பெங்களூருடைய குடிநீர் தேவைக்காக 4.75 டிஎம்சியை உச்சநீதிமன்ற உத்தரவுல இருக்கு. அதை நாங்க இதுல கொடுக்கணும். அதனால உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு குறைச்சு 192 இருந்து 177.25 டிஎம்சிங்கிறத நாங்க உத்தரவு பிறக்கிறோம்னு அவங்க சொல்றாங்க. கர்நாடகத்தினுடைய அந்த பெங்களூர் மக்களுடைய குடிநீர் தேவையை கணக்கில் எடுத்துக்கொண்டுதான் உச்சநீதிமன்றம் 2012 தீர்ப்பு கொடுத்திருக்கு. இன்னைக்கும் காவிரி ஆற்றிலிருந்து 4.75 டிஎம்சி கர்நாடக குடிநீர் தேவைக்காக, பெங்களூர் குடிநீர் தேவைக்காக போயிட்டு இருக்குது. இப்ப டி.கே. சிவகுமாரை பொறுத்த வரைக்கும் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெங்களூர் மக்களுடைய அந்த வளர்ச்சிக்கு அந்த தண்ணீரை கொண்டுட்டு போறதை விட பெங்களூரை சுற்றி வந்திருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான அல்லது ஆயிரக்கணக்கான பெரிய பெரிய நிறுவனங்கள், கம்பெனிகள், உற்பத்தி கம்பெனிகள், இந்த கம்பெனிகளுக்கு, பன்னாட்டு கம்பெனிகளுக்கு தண்ணீரை கொண்டு சேர்ப்பதற்காகத்தான் மேகதாட்டில் அணை கட்டுவதற்கான அவர் முயற்சிக்கிறாரு. அவருடைய சொந்த மாவட்டங்கிற அடிப்படையில் அரசியல் காரணங்களுக்காக, அரசியல் லாபத்திற்காக தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய தண்ணீரை சேர்ப்பதற்கான நடவடிக்கை தான் மேகதாட்டு அணை கட்டக்கூடிய பிரச்சனை. அதை தான் நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். குறிப்பா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள் இந்த மேகதாட்டு அணை கட்டுறதை விரும்பல. ஏன்னா அவர்களுக்கு இது பாசனத்துக்கு பயன்படாது. அவர்கள் நல்லா உணர்ந்து இருக்கிறாங்க, இந்த அரசாங்கம் தேவையில்லாத ஒரு பிரச்சனையை மீண்டும் உருவாக்குது. குறிப்பா இன்னைக்கு டி.கே. சிவகுமாரோட சொந்த மாவட்டம், அதனால அவர் இந்த முயற்சியை பண்றாருங்கிறது தான்
பெரும்பகுதி மாண்டியா உள்ளிட்ட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய மனநிலையா இருக்கு. அவர்களோடு உரையாடும் போது அதை சொல்றாங்க. நாங்க வலியுறுத்தலைங்க, கர்நாடக விவசாயிகள் அங்க வலியுறுத்தல அணை கட்டணுங்கிறது அப்படின்னு தொடர்ந்து வலியுறுத்துறாங்க. ஏற்கனவே நம்மளுக்கு காவிரியில கர்நாடக அரசாங்கம் 4 அணைகளை கட்டியிருக்காங்க. 5வதாக இந்த அணை கட்டப்பட்டால் தமிழ்நாட்டினுடைய பாசன உரிமை என்பது பறிக்கப்படும். உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இன்னைக்கு கேள்விக்குறியாக மாற்றப்படுங்கிறது தான் மிகப்பெரிய கவலையாக இருக்கிறது. திரு சுவாமி நடராஜன், கர்நாடக அரசை பொறுத்தவரையிலுமே தங்கள் வரையறைக்கு உட்பட்ட பகுதியில தான் இந்த மேகதாது அணையை நாங்கள் கட்ட தீர்மானித்திருக்கிறோம். மற்றொன்று, ஏற்கனவே உச்சநீதிமன்ற உத்தரவுகளின் அடிப்படையில தமிழ்நாட்டிற்கு விட வேண்டிய இந்த நீர் பங்கீட்டுல எந்த பாதிப்பும் இருக்காது, ஒருவேளை இந்த மேகதாது அணை கட்டினாலும் கூட. ஆனாலும் இதனை ஏற்றுக்கொள்வதற்கு அப்படி என்ன தமிழ்நாட்டிற்கு தயக்கம்னு கேட்கிறாங்க. ஒருவேளை அவர்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை விவசாயிகள் அமைப்பு எப்படி பார்க்கிறாங்க? உரிய நீர் பங்கீடு தமிழ்நாட்டிற்கு கிடைக்கும், அதுல எந்த சமரசமோ மாற்று கருத்தோ இல்லைன்றதையும் கர்நாடகா உறுதியா சொல்றாங்கல்ல, இதை எப்படி பார்க்கிறீங்க? இல்ல, அதுதான் இப்ப நடைமுறையில பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் இறுதி தீர்ப்பு, காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு, இடைக்கால தீர்ப்பு எல்லாம் விட்டுருவோம், அதை ஒதுக்கி வைங்க. உச்சநீதிமன்றம் கொடுத்த இறுதி தீர்ப்பு 2018 கொடுத்தது. அந்த 2018 இருந்து 2026 வரைக்கும் நீங்க கணக்கில் எடுத்து பாருங்க. இந்த இடைப்பட்ட ஆண்டுகள்ல உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கக்கூடிய அந்த அடிப்படையில ஒவ்வொரு ஆண்டும் 177.25 டிஎம்சி தண்ணீரை கர்நாடக அரசாங்கம் மாத வாரியாக நமக்கு தரல. இது நடைமுறையில எல்லாருக்கும் தெரியும். உதாரணத்துக்கு நீர் ஆண்டு என்பது ஜூன்ல துவங்கி அடுத்த மே வரைக்கும். இப்ப ஜூன் மாசம் 9.19 டிஎம்சி அவங்க தண்ணி தரணும். எந்த ஆண்டுகள்லயாச்சும் 2018 இருந்து கரெக்டா அவங்க அந்த அளவீடு படி தண்ணி கொடுத்திருக்காங்களா? ஒவ்வொரு மாதத்துக்கும் அளவீடு இருக்கு. இப்ப ஜூலைல 32 டிஎம்சி, அடுத்து ஆகஸ்ட்ல 42 டிஎம்சி, இப்படின்னு 177.25 டிஎம்சிய பிரித்து அடுத்த மே மாதம் வரைக்கும், இப்ப மே மாதம்னா 2.5 டிஎம்சி, ஜனவரியில இருந்து அது மே மாதம் வரைக்கும் சராசரி 2.5 டிஎம்சி அது குடிநீர் தேவைக்காக கொடுக்கணும். இந்த 177.25 டிஎம்சியையும் ஜூன்ல துவங்கி அடுத்த மே வரைக்கும் கொடுக்கணுங்கிறதா உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. இதை மானிட்டர் பண்றதுக்கு தான் காவிரி மேலாண்மை ஆணையம், நீர் ஒழுங்காற்று குழு. 2018 இருந்து தமிழகத்தினுடைய அனுபவம் என்னன்னா, இந்த உத்தரவுப்படி மாதவாரியாக வழங்க வேண்டிய தண்ணீரை கர்நாடகா நமக்கு வழங்கல. ஒவ்வொரு ஆண்டு நம்ம சட்ட போராட்டத்தை நடத்தி மேலாண்மை ஆணையத்தில் புகார் பண்ணி, நீர் ஒழுங்காற்று குழு கூட்டங்கள்ல புகார் பண்ணி தான் தண்ணீரை பெற்றுக்கிட்டு இருக்கிறோம். எப்ப தண்ணி கொடுத்திருக்காங்கன்னா, கர்நாடகத்தில் அபரிதமாக மழை பெய்து அங்க இருக்கக்கூடிய கிருஷ்ணசாகர், ஹேரங்கி, ஹேமாவதி, கபினி போன்ற அணைகள்ல தேக்க முடியாத தண்ணீர் வரும்போது அந்த தண்ணி வந்திருக்கும். ஆனா 2018 மாத வாரியாக கணக்கீடு படி கொடுக்க வேண்டிய தண்ணீரை இதுவரைக்கும் கர்நாடக அரசாங்கம் கொடுக்காத நிலையில அவங்க சொல்லக்கூடிய வாதத்தை நம்ம எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இப்ப மேகதாட்டுல தான் இப்ப அணை கட்டினா 67 டிஎம்சி தண்ணி தேக்க முடியும். இப்ப இருக்கக்கூடிய கிருஷ்ணசாகர், ஹேமாவதி, ஹேரங்கி, கபினி போன்ற அறைகளை விட கூடுதலான தண்ணீர் தேக்கக்கூடிய பகுதியாக இது இருக்குது. அப்ப மழை காலத்துல உபரியா வரக்கூடிய தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு போய்விடக் கூடாது என்பதற்காகவே தான் அந்த கர்நாடக அரசாங்கம் மேகதாட்டுல அணை கட்டுறதா நாங்க புரிஞ்சுட்டு இருக்கோம். ஏன்னா இவங்க வழக்கமா அவங்க சொல்ற வாதம் 177.25 டிஎம்சி நாங்க கொடுத்துருவோம், உங்க நீர் பங்கீட்டுல நாங்க தலையிட மாட்டோம்னு சொன்னா, கடந்த கால அனுபவம் என்ன 2018 இருந்து இது வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் அந்த மாதவாரியா அவங்க தண்ணி தரலையே. தராதனாலதானே நம்ம குறுவை சாகுபடி இழந்திருக்கிறோம். முப்போக சாகுபடி ஒருபோக சாகுபடியாக இன்னைக்கு காவிரி டெல்டாவில் மாறி போயிருக்கிறது. எனவே அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வாதம் உண்மைக்கு புறம்பானது, நமக்கு ஏற்புடையதல்ல. அவர் முறையாக இதை அமுல்படுத்தி இருந்தா அது அவங்க சொல்ற அந்த வாதம் கூட உண்மை சரிதானே அப்படின்னு நம்ம விவாதிக்கலாம். நடைமுறையில் அவங்க தரமாட்டாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் காவிரியில தமிழ்நாடு என்பது தமிழ்நாட்டுக்கு உரிமை தண்ணீர், அவங்களுடைய பாசன உரிமை என்பதை கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய எந்த அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளல. அவங்க என்ன நினைக்கிறாங்க, காவிரி என்பது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காவிரி என்பது வடிநில பகுதி, நம்மளால தயக்க முடியாத தண்ணீரை, நமக்கு பாதிப்பு வரக்கூடிய தண்ணீரை திறந்து விடக்கூடிய ஒரு வடிகாலாக பார்க்கக்கூடிய நிலைமையில தான் இன்னைக்கு கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கம் இருக்குது. எனவேதான் நாங்க இந்த மேகதாட்டு அணை கூடாது அப்படின்னு சொல்றோம். அதே போல சூழியல் வல்லுநர்கள் சொல்றது போல, இயற்கை ஆர்வலர்கள் சொல்றது போல, மேகதாட்டு அணை கட்டப்பட்டா கிட்டத்தட்ட 13 வன கிராமங்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தணும். புலிகள் சரணாலயம் இருக்குது, அடர்த்தியான உயரமாக வளர்ந்திருக்கக்கூடிய அடர்ந்த காடு உள்ள பகுதி அது. அவ்வளவு ஈஸியா ஒன்றிய அரசாங்கம் அதுக்கெல்லாம் அனுமதி எப்படி கொடுக்க முடியும்? இன்னைக்கு இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் துறை, வனத்துறை எப்படி அனுமதி கொடுக்கும்? அவங்க கர்நாடக அரசாங்கமே என்ன ஒன்றிய அரசாங்கத்துக்கு வனத்துறைக்கு கடிதம் எழுதியிருக்காங்கன்னா, 33,000 ஏக்கர் எங்களுக்கு வேணும் அந்த அணை கட்டக்கூடிய பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி இல்ல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப வன உரிமை சட்டத்துல என்ன சொல்றாங்க, ஒரு ஏக்கர் நிலத்தை வனத்துறை கொடுத்ததுன்னா அதுக்கு ஈடாக
மாநில அரசாங்கம் 2 ஏக்கர் கொடுக்கணும். அப்ப 33,000 ஏக்கர் அவங்க சொல்ற மாதிரி கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. 66,000 ஏக்கர் அரசாங்கம் கொடுக்கணும், அதுல வனத்தை உருவாக்கணும். இதெல்லாம் சாத்தியம் இல்லாது. குறிப்பாக அங்க இருக்கக்கூடிய பல வல்லுநர்கள் கர்நாடகத்துல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் பூரா சொல்றதுன்னா அந்த பகுதி அணை கட்டுவதற்கான ஸ்திரத்தன்மை உள்ள பகுதியும் கிடையாது அப்படிதான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அரசியல் காரணங்களுக்காக தொடர்ந்து கர்நாடகத்துல எந்த அரசாங்கம் இருந்தாலும் இப்படி ஒரு பிரச்சனையை கையில் எடுக்கிறாங்க. மேகதாட்டுல அணை கட்டுறது அப்படிங்கிறது. அப்படி அணை கட்டப்பட்டால் நமக்கான உரிமை பறிக்கப்படுவதோட காவிரி டெல்டா மாவட்டம் என்பது குறிப்பாக தமிழ்நாடு என்பது பாலைவனமாக மாறும். அதுல மாற்று கருத்தே இல்லை. எனவேதான் காவிரி என்பது காவிரி டெல்டாவினுடைய ஆதாரம், விவசாயத்துக்கான அடிப்படை. அதை நம்ம அந்த உரிமையை விட்டு கொடுக்க முடியாதுங்கிறதுனாலதான் காவிரியில மேகதாட்டுல அணை கட்டக்கூடாது என்பதை தமிழகத்தினுடைய ஒருமித்த கருத்தாக பிரதிபலிக்கணும் தொடர்ந்து நாங்க போராடிட்டு இருக்கோம்.